வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். நம்ம இதில் தொடர்ந்து அரசியல் பார்வைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மிஸ்டர் விஜய், நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்களுடைய அரசியல் பாதை என்ன, அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க முயற்சி பண்ண போகிறோம். ஏன்னா அது ஒரு திறனாய்வாக தான் இருக்க முடியும். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பார்வை எப்படி பார்ப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தலைவரும் சொல்கிற வார்த்தையிலிருந்து செய்கிற செயலிலிருந்து தான் நம்ம அவங்களுடைய அரசியல் கணக்குகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். அந்த வகையில் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் பதவியேற்ற அன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச்சில் டீகோட் பண்ணி பார்க்குறப்ப அவர் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய ஜாம்பவான்கள்லாம் அதை பற்றி டீகோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அதில் நான் கவனித்த ஒரு விஷயம், அவர் சொன்னது வந்து இந்த அரசாங்கம் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு உண்டான அரசாங்கமாக இருக்கும், அதாவது சமூக நீதிக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கும், செக்குலரிசத்துக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கும், அதாவது மதசார்பன்மைக்கு ஆன ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் சொல்லலை, மாநில சுயாட்சிக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த பாயிண்ட்டை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. பெரிய பெரிய அரசியல் நிபுணர்கள், அரசியல் பார்வையாளர்கள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதோட அரசியல் மூவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. செக்குலர் ஃப்ரண்ட்ல இருந்து தான் அவர் கூட்டணிகளை சேர்க்கிறாரு. காங்கிரஸாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஈவன் ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்கள தான் அவங்க கூட்டணிக்கான ப்ரையாரிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு சைடு அந்த டேட்டில் ஒரு சைடு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த சைடு ஸ்டாலின் சாரே தோத்துடுறாங்க. தோக்குறப்ப ஒரு தமிழக அளவில் ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அவரும் வந்து மறுநாளே போய் மக்களை சந்தித்து வாக்களிச்சதுக்கு நன்றின்னு சொல்கிறார். அந்த சிம்பத்தியையும் டைல்யூட் பண்ணணும். அப்போ ஒரு நல்ல பேரையும் எடுக்கணுங்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு போய் ஸ்டாலின் சாரை மீட் பண்ணுறாரு. நாள் போய் இப்போ ஆசிரியரை மீட் பண்ணிட்டு வந்துட்டார். அடுத்தது பதவி ஏற்றுட்டு நேராக போய் ஸ்டாலின் சாரை மீட் பண்ணி கிட்டத்தட்ட அவர் அந்த சிம்பத்தியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட அரசியல் பார்வை தான் இது. அவர் உண்மையாலுமே அவருடைய பெருந்தன்மை போய் பெரிய முன்னாடி இருந்த சீனியர்ஸை பார்க்குறாங்கங்கிறது அவர் பெருந்தன்மையாக இருந்தாலும், ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அது வந்து இந்த சிஸ்டமை டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அதுலேயும் வரிசையாக மற்றவங்களெல்லாம் கூட்டணிக்காக பார்க்குறாரு. அந்த கூட்டணியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டீமை சேர்க்குறாரு. ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்க மாட்டேன், நாங்கள் கொடுத்துட்டாங்க, விசிக்கு அப்புறம் ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி கொடுத்து வர்றப்ப ஒரு சைடு அவர் பொலிட்டிக்கலி செஞ்ச ஒரு பிளண்டர்னே சொல்லலாம். அது மேபி அவர் லாங் டேர்மில் இந்த பிளண்டர் மே அஃபெக்ட் மிஸ்டர் விஜய். அவர் போய் சிவி சண்முகம் அண்ட் குரூப், அவங்களுடைய டீம், சிவி சண்முகம் சாராக இருக்கட்டும், அல்லது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், விஜயபாஸ்கர் சாராக இருக்கட்டும், இவங்க டீமை போய் அவங்க வீட்டில் பார்த்ததுங்கிறது வந்து பொலிட்டிக்கலி ஒரு ராங் மூவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் தான் அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, செக்குலரில் உள்ள டீம் எல்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கவர்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கை பண்ணுறாரு, மீட் பண்ணுறாரு, பேசுகிறாங்க. அதை பேசுகிறப்பயே அந்த பேச்சு வந்து பெரிய பேசு பொருளாக ஆகி அரசியல் களத்தில் பெருசாக வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சைடு வந்து இவங்க எனக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் பெருசாக வருது. அவர் சொல்கிறது பெரிய லெவலில் டிஸ்கஷன் நடக்குது. நீங்கள் கடந்த ஒரு 4-5 நாளில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த டிஸ்கஷன் பெருசாக இருக்கும். ஸ்டாலின் சார் அவர்கிட்ட சொன்னார், ஸ்டாலின் சார் இவர்கிட்ட சொன்னார், இபிஎஸ் அவர்கிட்ட சொன்னார், இபிஎஸ் சார் இவர்கிட்ட சொன்னார்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே சமயம் லாஸ்ட் 4 டேஸில் மிஸ்டர் திருமாவளவன் அவங்க கொடுத்த பேட்டி என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பார்வையாளனாக மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவர் ஏன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் மூவையும் ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணுவார். இந்த காங்கிரஸ்காரவங்க அங்கே போனப்போ இருந்ததை விட இவர் போனப்போ இருந்த அக்ரஷனும் அவர்ஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதையும் அவர் அதுக்கப்புறம் அவரோட பேட்டிகளை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அவர் வந்து நான் வெளியிலேருந்து ஆதரவுங்கிறாரு, உள்ளேருந்து ஆதரவுங்கிறாரு, அவங்க கூப்பிட்டாங்கங்கிறாரு. இவரே வந்து ஒரு லீடு கொடுக்குறாரு. என்னைய வந்து ஒரு சிஎம் ஆக்கிறதுக்கான ஒரு ப்ரொப்போசல் இருந்ததா காசிப் இருந்துச்சுன்னாரு. நியூஸ் 18க்கு கொடுத்த பேட்டியில் வந்து இவங்களே டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அப்படியே இந்த பேச்சு வெளியில் போய்கிட்டே இருக்கல. இப்போ அவர் கிட்டத்தட்ட ஹி வாஸ் கிரியேட்டிங் எ கிரவுண்ட் ஃபார் ஹிம் டு
கோ டு கவர்மெண்ட்டில் போய் பங்கெடுக்கிறதுக்கான கிரவுண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பொலிட்டிக்கல் மூவும் இது சாதாரண பார்வையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன தவறாக தான் தோணுது. ஏன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் ஒரு சின்ன சினிமா பாட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்கள் எப்படி புயலாக வீசுச்சு அப்படின்னாக்க, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 21 பேர் கிட்டத்தட்ட 21 பொது தொகுதியில் நின்னாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட திமுக அணி தோத்ததுக்கான மேஜர் ரீசன் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காங்கிரஸ் கரெக்டாக நடக்கலை அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அவங்க தவறாக வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் கிளப்பப்பட்டாலும் பட்டியலின சமூகத்திலிருந்து ஓட்டு பர்ஃபெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இதே நீங்கள் கவனித்து பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவும் கூட்டணி இருக்கிற இடத்துல அவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு கரெக்டாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபரில் எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட விசிகா தன்னுடைய வாக்கு வங்கியை ஆல்ரெடி அங்கே இழந்துட்டாங்க. இப்போ திருப்பி போய் அவங்க அந்த கவர்மெண்ட்டில் சேர்ந்தாங்கனாக்க அவங்க வாக்கு வங்கி அவங்களோடைய கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது பொலிட்டிக்கலில் மிகப்பெரிய டாக்டரேட்லாம் படித்த திருமாவளவன் அண்ணனுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரியும். ஆனால் அரசியலில் எல்லாருமே இருக்கிறது அதிகாரத்துக்காக தான் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்துக்கு நோக்கி போகிறப்ப சில காம்ப்ரமைஸ்களை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் போவாங்க. இதுக்கும் மேஜராக ஒன்று, அரசியலில் திமுகவை தனிமைப்படுத்துகிற அரசியலை திரு விஜய் அவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார். ஒரு சைடு விர்ச்சுவல் வாரியர்ஸை அவரே அப்ரிஷியேட் பண்ணுறாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ்லேருந்து வர்ற எந்த நியூஸுக்குமே எந்த ஆதென்டிகேஷனுமே யாரும் கொடுக்கறதில்ல, அதுவாக ரெக்க கட்டி பறக்குது. அதை தான் நான் சொன்னேன், பொய்கள் புயலாய் வீசும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுத்தீங்கன்னா கூட அங்கே இருக்கிற அல்காரிதம் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாது, அது போய் போகாது. அதனால் இந்த நேரத்தில் திமுக அணி, திமுக தொண்டன், திமுக கட்சிக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு அவங்க தவறாக நினைப்பாங்க. ஆனால் மிக சீரிய தலைமை இருக்குது. பழைய மாதிரி திமுக கிடையாது, சீரிய தலைமை இருக்குது. எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக அணுகிற தலைமை இருக்குது. ஸ்டாலின் சார் இதை நோட் பண்ணிட்டாரு, அவங்க டீமுக்கு ஹிண்ட் பண்ணிட்டாரு. இதிலேருந்து நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷனாக என்ன இருக்குன்னாக்க, நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை கவுண்டர் பண்ணுங்க, ஆனால் கண்ணியமாக கவுண்டர் பண்ணுங்க, கண்ணியமான வார்த்தைகளை கவுண்டர் பண்ணுங்க. மெதுவாக தான் போய் சேரும். அடுத்த 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் கிடையாது, அவங்க 5 வருஷத்துக்கு எலெக்ஷனில் இருப்பாங்கன்னு கூட நினச்சிக்கோங்க. எம்பி எலெக்ஷன் 2029 தான் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையை அவங்க உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரெண்டிங்க்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த டெக்னாலஜி அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கண்ணியத்தோடு அதை ஒவ்வொரு மூவையும் கவுண்டர் மூவ் பண்ணணும். இப்போ திமுகவுக்கு மிக சவாலான காலகட்டமாக தான் இதை நான் நினைக்கிறேன். இதை திமுக தலைவர் மிக சிறப்பாக கையாண்டுருவாருங்கிற நம்பிக்கை 200% எனக்கு இருக்குது. நான் வெறும் திமுக காரன் மட்டும் கிடையாது, திமுக காரனுக்கும் மேலே. டீ கடையில் யாராச்சும் திமுகவுக்கு எதிராக கருத்து சொன்னாலும் திருப்பி எதிர்த்து நின்று கருத்து சொல்லிட்டு தான் வருவேன். அப்படிப்பட்ட ஆள் நான். திமுக அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நான் திமுக வெறியாக இருந்து பார்க்கக்கூடிய ஆள். அதனால் சொல்கிறேன், கண்ணியத்தோடு கவுண்டர் பண்ணுங்க, கரெக்டாக கவுண்டர் பண்ணுங்க, நிதானமாக கவுண்டர் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையை தாண்டி வரலாம். அரசியலில் தனிமைப்படுத்த அவர் ஒவ்வொரு விஷயம் விஜய் சொன்னதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திமுக எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி கிட்ட போய் நிற்கும் அப்படின்னு ஒரு கேம்பெயினில் சொன்னார். இப்போ அதுக்கு உண்டான மூவ் பண்ணி திமுகவை பிஜேபி பக்கம் தள்ளுறதுக்கான பொலிட்டிக்கல் மூவை அவர் பேக் எண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் 100 விஷயம் சொன்னேன்னா ஒரு 40 விஷயம் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் 50, 60, 80ன்னு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி நான் இதை ஒரு கணிப்பாக கணிக்கிறேன். அதனால் ரொம்ப கண்ணியத்தோட நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் இந்த களத்தை எதிர்கொள்ள முடியும். உணர்ச்சி வசப்பட்டு இந்த களத்தை எதிர்கொள்ள முடியாதுங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.